இது மாதிரி தெரியாத விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய இருக்கு. நிறைய விதத்துல நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜிடி நாயுடு வந்து ஹெடானா முதல்ல பண்ணல அவரு. நான் வந்து அவரை சப்ரஸ் பண்ண அவரை அடக்க தான் அவர் வெடிச்சார். ஜிடி நாயுடு வந்து ஹெடானா முதல்ல பண்ணல அவரு. நான் வந்து அவரை சப்ரஸ் பண்ண அவரை அடக்க தான் அவர் வெடிச்சார். நம்ம ஊர்ல வந்து புரட்சி அப்படின்னா இதர் மக்களை சேர்த்து பண்ற ஒரு விஷயமா இருக்கும், இல்லைன்னா வந்து பயங்கரமா கத்தி கபடா எடுத்துட்டு சண்டை போடுற விஷயமா இருக்கும், இல்ல ஒரு சாத்விகம் உண்ணாவிரதம் அப்படின்னு 90% ஆஃப் புரட்சின்னா இப்படிதான் நடந்திருக்கும். ஜிடி நாயுடுன்றவர் வந்து சயின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து புரட்சி பண்ணாரு. இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாவோ இல்லை ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸாவோ போகிறத தாண்டி இது ஒரு படமாக எடுக்கிறப்போ இது ஒரு பிஸ்னஸ் ஆகிடுது. இல்லை ஏன் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி அமைஞ்சான்ற மாதிரி ஜிடி நாயுடு ஸ்டோரி இவ்வளோ வித்தியாசமாக இருக்கிறப்போ இது ஏன் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இப்போ வாவு சிதம்பரனார் நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்து கப்பல் ஓட்டிய தமிழ். கரெக்ட். அது ஒரு படமா பண்ணாங்க. அது ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா பிரிட்டிஷ் இருக்கும்போது என் ஊரு என் தண்ணி, நீ கப்பல் ஓட்டு என்னை விடாதன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் விடுவேன், நான் வாணிகம் பண்ணுவேன், உன்னால எதுவும் தடுக்க முடியாதுன்னு இறங்கினவர் அவரு. இது மாதிரி தெரியாத விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய இருக்கு. நிறைய விதத்துல நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு நல்ல மோஸ்ட் பாப்புலர் வந்து சால் சத்தியாகிரகா. அதே மாதிரி சுதேசி பொருட்களை நான் தயாரிக்க கூடாதுன்னு நீ என்ன செய்யறதுன்னு கொடிகாத்த குமரன் நின்னாரு. அதே மாதிரிதான் ஜிடி நாயுடு வந்து எங்க ஆளுங்களுக்கு நான் தயாரிப்பேன் என் பொருட்களை, நீ யாரு முடியாதுன்னு சொல்றதுன்னு சொல்லி. ஆனா ஜிடி நாயுடு வந்து ஹெடானா முதல்ல பண்ணல அவரு. நான் வந்து அவரை சப்ரஸ் பண்ண அவரை அடக்க தான் அவர் வெடிச்சாரு. முதல்ல வந்து நான் வந்து பிரிட்டிஷோடயே நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. அவங்களோட டெக்னாலஜி அவர் ரொம்ப ஆசையா போய் கத்துக்கிட்டாரு. ஏன்னா இப்போ டெக்னாலஜின்னு வரும்போது நம்ம தான் வந்து முதல்ல ரெக்கார்ட்லயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணது. ஏன்னா கர்நாடகாவில் ஒரு பில்லர் வந்து துரு பிடிக்காம இன்னும் இருக்குன்னும் போது we have done it, we have proof. ஸோ நம்ம ஊர்ல இல்லாத டெக்னாலஜி இல்லை. ஸோ ஜிடி நாயுடு எஃபர்ட் என்னன்னா நம்ம ஊர்ல இருந்த டெக்னாலஜி, பிரிட்டிஷ் கொண்டு வந்த டெக்னாலஜி எல்லாத்தையும் ஆசையா ஆர்வமா கத்துக்கிட்டு நம்ம ஆளுக்கு பண்ணணும்னு நினைக்கும் போது நீ சப்ரஸ் பண்ணனா அது எப்படி? ஸோ அதனால் தேர் he revolted against them. ஸோ அப்படிதான் ஜிடி நாயுடுவோட புரட்சி ஆரம்பிச்சது. அது வந்து எனக்கு இப்படி ஒரு மனுஷன் வந்து இடைவிடாம பண்றது, நீங்க கன்சிஸ்டன்டா பண்ணணும்ல. அதை இப்ப பிரிட்டிஷ் வந்து முறைச்சுக்கிட்டான்னா இல்ல அவன் நம்மளுக்கு இந்த இடத்துல தேவை, இந்த இடத்துல முறைக்கூடாதுன்னு வேற விதமா கையாளுறது, இந்த இடத்துல முறைக்கலாம் தெரிஞ்சு முறைக்கிறது. அது வந்து கிளவரா ஒருத்தர் பண்ணி தன்னோட விஷயத்தை சாதிச்சுட்டாருன்னா that is one great person ஜிடி நாயுடு. இவரை பத்தி கூட நம்ம சொல்லனா எப்படி? அதனாலதான் I want to tell his story.